என் பெயர் கல்பனா சாவ்லா. நான் ஒரு விண்வெளி வீராங்கனை. ஆனால் இந்த உயரத்தை அடைவதற்கு முன் ஒரு சாதாரண இந்திய பெண்ணாக கனவுகளுடன் பயணம் தொடங்கியவள்தான் நான். நான் பிறந்தது மார்ச் 1962 17ஆம் தேதி இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னால் என்ற சிறிய நகரத்தில். சிறுவயதிலிருந்தே வானத்தைப் பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கும். விமானங்கள் பறக்கும் போது நானும் ஒரு நாள் இப்படி பறக்க வேண்டும் என்று என் மனம் சொல்லும். அந்த கனவையே என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாற்றிக்கொண்டேன். கல்வி மற்றும் கனவுகளின் தொடக்கம். என் பள்ளிப் படிப்பை முடித்த பின் பஞ்சாப் இன்ஜினியரிங் கல்லூரியில் வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் பயின்றேன். அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு பெண் விண்வெளி கனவு காண்பது அவ்வளவு சாதாரண விஷயமாக இல்லை. ஆனால் நான் பயப்படவில்லை. கனவுகள் பெரியதாக இருந்தால் பாதையும் பெரியதாக இருக்க வேண்டும் என்று நம்பினேன். மேலும் படிப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றேன். அங்கு மாஸ்டர்ஸ் பின்னர் PhD என்று என் கல்வி பயணம் தொடர்ந்தது. நாசா கனவு நிஜமாகும் தருணம். பல வருட கடின உழைப்பிற்குப் பிறகு 1994ஆம் ஆண்டு நாசா எனும் உலகின் மிகப்பெரிய விண்வெளி நிறுவனத்தில் நான் தேர்வு செய்யப்பட்டேன். அந்த நாளில் நான் உணர்ந்த மகிழ்ச்சி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. 1997ஆம் ஆண்டு முதன்முறையாக விண்வெளிக்கு பயணம் செய்தேன். பூமியை வெளியிலிருந்து பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் இந்திய பெண். இன்று விண்வெளியில் நிற்கிறேன். அது என் வாழ்க்கையின் மிக பெருமைமிகு தருணம். இந்தியாவுக்கான பெருமை. நான் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தாலும் என் இதயம் எப்போதும் இந்தியாவுக்காகத்தான் துடித்தது. உலகம் முழுவதும் என்னை இந்திய வேருடைய விண்வெளி வீராங்கனை என்று அழைத்தது. அது எனக்கு மிகுந்த பெருமை அளித்தது. கடைசி பயணம். ஆனால் கனவுகள் முடிவதில்லை. 2003ஆம் ஆண்டு கொலம்பியா விண்கலம் விபத்தில் சிக்கியது. அந்த விபத்தில் என் உடல் முடிந்தது. ஆனால் என் கனவுகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றன. ஏனெனில் என் வாழ்க்கை ஒரு செய்தியை சொல்லுகிறது. என் செய்தி உங்களுக்கு. நான் உங்களிடம் ஒன்றையே சொல்ல விரும்புகிறேன். கனவு காணுங்கள். அதை நம்புங்கள். அதற்காக உழையுங்கள். நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் என்பது முக்கியமில்லை. உங்கள் கனவு எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம். ஒரு சிறிய நகரில் பிறந்த ஒரு பெண் விண்வெளி சென்றால் நீங்களும் நிச்சயம் சாதிப்பீர்கள். நான் கல்பனா சாவ்லா. என் உடல் விண்வெளியில் கரைந்தது. ஆனால் என் கனவு உங்கள் இதயங்களில் என்றென்றும் பறக்கும்.